அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். புத்தாண்டையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரஹ்மான், புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கடற்கரை பகுதிகளில் மக்கள் புத்தாண்டை வரவேற்கும் அதே நேரத்தில் மற்றொரு புறம் இறை வழிபாட்டோடு புத்தாண்டை வரவேற்கிறார்கள் மக்கள். நீங்கள் இருக்கும் மணக்குள விநாயகர் கோவில்ல மக்களுடைய வருகை என்பது எப்படி இருக்கு? ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா புத்தாண்டையொட்டி? வேதவழி புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை புத்தாண்டு என்றால் கொண்டாட்டங்கள் தான் களை கட்டும், அதே நேரம் வழிபாடு என்பதும் இங்கு அதிகம். அந்த வகையிலே புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அதாவது அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அவர்களுக்கு பல்வேறு விதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நீண்ட வரிசையிலே பக்தர்கள் நின்று சாமி தரிசனம் செய்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை உலக சுற்றுலாவினர்கள் அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரே கோயில் என்றால் அது மணக்குள விநாயகர் கோயிலாக இருக்கும். மேலும் மணக்குள விநாயகர் கோயிலை பொறுத்தவரை இங்கு வந்து மனம் உருகி வேண்டுவோருக்கு தங்களுடைய மனம் குளிர செய்யக்கூடிய அளவிற்கு தங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே புதுச்சேரி மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டமான கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றார்கள். அதனால் நீங்கள் பார்க்கலாம், அதாவது தற்போது உற்சவரை மிக அழகாக அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த உற்சவரை படம் பிடிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றார்கள். இன்று காலை முதல் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு இந்த கோயிலிலே குவிந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றது. பிரசித்தி பெற்ற இந்த விநாயகருடைய உற்சவர் அதாவது சித்தி புத்தி விநாயகரோடு அதாவது காட்சி தருகின்றார். அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த விநாயகர் கோயிலே பக்தர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர் ஒருவரிடம் கேட்போம். அதாவது இந்த புத்தாண்டை பொறுத்தவரை உங்களுடைய வேண்டுதல் என்னவாறு இருக்கும்? உலக மக்கள் அனைவருக்கும் எங்களது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்தியாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நம்முடைய மணக்குள விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருவரும் குடும்பத்தோட விடியற் காலையிலே வந்து நாங்கள் வணங்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிற அத்தனை விஷயங்களும் அவர் வந்து நல்ல விதமாக நமக்கு நம்முடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார். அந்த வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்கு. எல்லாருமே அதை மிகவும் மகிழ்ச்சியோட காலையில் புத்தாண்டு வந்து நம்முடைய பிள்ளையார் சுழியோடு ஆரம்பிக்கிற மாதிரி நம்முடைய செல்ல பிள்ளையார் நம்முடைய மணக்குள விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்ற நம்முடைய மணக்குள விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம்னாலே நமக்கு ஒரு பயம் ஒரு விதமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு வருடமாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை இடர்களிலிருந்தும் நம்முடைய புதுவையை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மணக்குள விநாயகர் கோயில். அதில் எந்த விதமாக உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குமா? நான் வேண்டினது எனக்கு ஏதாவது ஒரு மருத்துவர் சீட்டு கிடைக்கும்னு நினைச்சேன். அது கன்ஃபார்ம் எனக்கு கிடைச்சி இப்போ நான் ஒரு மருத்துவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு அருளாக கொடுத்தது ரொம்ப இதாக இருக்கு. ஒரு பாடலாக ஒரு இது பண்ணிட்டேன். மகாகணபதிம் மனசா ஸ்மராமி मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं. வேதவல்லி, அதாவது இந்த மாணவி சொன்னதை கேட்டிருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த விநாயகரை மனம் உருகி பிரார்த்தனை செய்யும் போது தங்களுடைய மனதை குளிர செய்யக்கூடிய அளவிற்கு பலன்களை இந்த விநாயகர் அருள்கின்றார். ஏனென்றால் விநாயகரை வழிபட்டு விட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் நல்லபடியாக தொடங்கும் என்பார்கள். அந்த வகையிலே இந்த மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டு எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த காரியம் அதாவது திருமணம் உள்ளிட்ட எந்த விஷயத்தை வழிபட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். குறிப்பாக இங்கு திருமண வரம் மற்றும் குழந்தை வரம் வேண்டிதான் ஏராளமான பக்தர்கள் இந்த விநாயகரை வழிபடுகின்றார்கள். அந்த வகையிலே இந்த விநாயகர் கோயிலிலே மணக்குள விநாயகர் கோயிலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த ஆண்டானது இந்த புத்தாண்டானது நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும். எந்தவித பேரிடர்
பேரிடர்கள் இல்லாமல் கடந்த ஆண்டுகளிலே பல்வேறு விஷயங்கள் பேரிடர்களால் பாதிக்கப்பட்டிருந்தோம். வரக்கூடிய இந்த ஆண்டானது, பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டானது அனைவருக்கும் நல்ல பயனை அளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். அனைவரும் சுபிட்சமாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்ற வகையிலே இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது வேதவள்ளி. இறை வழிபாட்டோடு மனமுருக பிரார்த்தனை செய்து புத்தாண்டை மக்கள் வரவேற்று வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரஹ்மான். நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.